டிஎம் சௌந்தரராஜன் வந்து ஒரு பெரிய ஒரு சகாப்தம். அவர் வந்து மறக்க முடியாத ஒரு மனிதர், மறக்க முடியாத ஒரு குரல் வளம் உள்ளவர். அவரை பார்க்கும்போது இந்த மும்மூர்த்திகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு ஒரு தெய்வ பக்தியும் ஒரு அம்சமான குரல் நிறைந்தவர். உங்களுக்கு எப்போ மூட் அவுட் ஆகுதோ, எப்போ உடம்பு சரியில்லாமல் போகுதோ, எப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் சோர்வடைகிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்கள் வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாட்டை கேட்டு பாருங்கள். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவர் யார், அவர் எப்படிப்பட்ட குரல் உள்ளவர், என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அவர் வந்து எம்ஜிஆராகவே மாறிட்டாருங்க, சிவாஜியாகவே மாறினார். அவர் வந்து அப்படியே அது மாறி அவங்களுடைய ஐக்கியமாகி அந்த பாட்டை பாடினார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேதையாக இருந்து பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை வந்து நம்ம மறக்க முடியாது. இன்றைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து நைட்டு நாங்கள் தூங்கும்போது அவருடைய பாட்டை கேட்டுட்டு தான் தூங்குவோம். நானும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, என் டாக்டர், என் மகள்களும் சரி, இன்னும் சொல்லப்போனால் என் பேரன் கூட அந்த பாட்டை வந்து இனிமையாக கேட்டுட்டு தான் தூங்குவாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அவரை வந்து மறக்க முடியாது. அதில் வந்து பறக்கும் பந்து பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அதை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். பறக்கும் போவையில் வரும். அது கேட்க கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும். எப்போ எனக்கு மனசு சோர்வடையுதோ அந்த பாட்டை நான் கேட்டு கேட்பேன். இது போக எல்லா பாட்டையுமே நான் விரும்பி கேட்பேன். எனக்கு ரொம்ப டிஎம்எஸோட பாடல்லாம் ரொம்ப எனக்கு விரும்பி கேட்பேன். எந்த இடத்துல டிவி ஓடினாலும் சரி, எந்த இடத்துல வந்து ரேடியோட ஒளிபரப்புனாலும் நான் நின்று கேட்டுட்டு தான் அந்த பாட்டை கேட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சிவாஜிக்காக இருந்தாலும் சரி, எம்ஜிஆருக்காக இருந்தாலும் சரி, அப்புறம் எந்த இளைஞர் நடிகர், எந்த நடிகருக்கும் அவர் வந்து எந்த விதமான இது இல்லாமல் அவரே நேரடியாக எந்த நடிகர்களும் அவங்களே வந்து பேசுகிற பாடுற மாதிரியே அவரோட தத்துவமாக நல்ல பாடலாம் எழுதிட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஈர்ப்பு. அதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாடல் வந்து இருமலர்கள் படத்தில் சிவாஜி கணேசன் நடித்ததில் மாதவி பொன்மயிலாய் தோகை விரித்தாய் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேர் ரவி. நான் தும்மூரோட சேர்ந்தவன், மதுரை மாவட்டம். நான் டிஎம்சி ரசிகர். நான் பாலும் கையில் ஏந்தி அந்த பாட்டு நான் விரும்பி கேட்பேன். அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கேன் அப்போதைக்கு. அவர் பாட்டுண்டா எங்களுக்கு ரொம்ப இது. எங்கள் வீட்டுக்காரம்மா, எங்கள் ஊர் மக்களே வந்து தும்மூண்டுக்காரங்க மக்களே விரும்பி கேட்பாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே அந்த கொடைக்கானலில் போடுறது பொதியெல்லாம் அந்த பழைய பாட்டு டிஎம்சி பாட்டை நான் விரும்பி நல்லா கேட்பேன். அது பாலும் பாட்டை நல்லா விரும்பி கேட்பேன். சார், என் பேர் நடராஜன் சார். நான் தும்மக்கூடு உசிலம்பட்டி வட்டம், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா தும்மக்கூடு கிராமத்தில் குடியிருந்து வரேன். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், 2 புரோட்டா கடையும் வச்சுருக்கேன். டிஎம்சி ஐயா அவர் மகன் வந்து தும்மக்கூடு ஒரு புரோகிராம் போட்டிருந்தாப்புல ஏற்கனவே போன வருஷம். அப்போ வந்து ஒரு புதிய பறவை படத்தில் வந்து எங்கே நிம்மதி ஒரு பாட்டை எழுதி கேட்டு நான் ரொம்ப ரசித்தேன். அதே பாடலை திரும்ப வந்து புதிய டிவிலையும் போடணும்னு ரொம்ப மிகவும் வேண்டி கேட்டுக்கிறேன்.